வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவுடன் கூட்டணியா? தமிழக வெற்றிக் கழக சார்பில் வெளியான தகவல். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தான் இந்திரா நகர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தான் விஜயின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட வழங்கும் விழாவில் செயலாளர் ராமராஜன் தலைமையில் தான் நடைபெற்றதாம். இதில் சிறப்பு அழைப்பராக தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலராக தாஹிரா பானு, மாவட்ட செயலாளர் நவீன்குமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா உள்ளிட்ட பொருட்களும் அன்னதானம் மற்றும் வழங்கப்பட்டதாம். இதனைத் தொடர்ந்துதான் மாற்றுக் கட்சியிலிருந்து விலக தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்த புதிய நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டையும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தான் எங்கள் தலைவர் எப்பொழுதும் கட்சி ஆரம்பிக்கப் போகிறார் என்று கூறிய உடனே அவர்களுக்கெல்லாம் பயம் வந்துவிட்டது. ஏனென்றால் மக்களின் ஆதரவு எங்கள் தளபதியாருக்கு என்றும் இருக்கிறது என்றும் அவர்களுக்கு தெரியும். அந்த பயத்தால் தான் எங்கள் நிர்வாகிகளுக்கு முதலில் மிரட்டலும் விடுக்கின்றனரா. அந்த மிரட்டுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். நாங்கள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் மின்சாரம் நிறுத்துவது, பேனர்கள் வைக்கக்கூடாது என பல்வேறு தொல்லைகளையும் கொடுத்து வருகிறாராம். அதையும் தாண்டி எங்கள் தலைவரின் முகத்தை பார்த்துதான் மக்கள் கூட்டம் கூட்டமாக சேருகிறார்கள் என்றும், தமிழகமே எங்கள் தலைவரை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறாராம். எப்போதும் தலைமை தளபதியுடன் எங்களுடன் இருக்கும் என்றும் எங்கள் பயம் என்பதே கிடையாது என்றும் கூறியுள்ளார். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் பென்லாட் அரசு மருத்துவமனையில் புதுப்பிக்க வேண்டும் என கேட்டு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறதான். அதை 15 ஆண்டுகளாக எதையும் பண்ணாத முதல்வர் தற்பொழுது ஏன் உடனடியாக அந்த மருத்துவமனை திறக்க வேண்டும்? அதற்கான காரணம் என்னவென்றால், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஓட்டு போட்டு விடுவார்கள் என அந்த ஒரு நோக்கத்தோடு தான் அதை திறந்து வைத்தார் என்று கூறப்படுகிறதா. ஓட்டுக்காக மக்களை நாடுவார்களோ? நாங்கள் அல்ல, எங்கள் தளபதியார் அந்த மாதிரி தலைவரும் அல்ல. 30 ஆண்டுகளாக நாங்கள் மக்களோடு பணியில் தான் இருக்கிறோம் என்றும், மக்களுக்கு அனைத்தும் நாங்கள் செய்து கொண்டிருப்போம். எப்பொழுதும் மக்கள் வழியே அவ்வழியே எங்கள் வழி என்றும் கூறியுள்ளாராம். அதனைத் தொடர்ந்தான் 2026 அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைக்க உள்ளதாக அரசியல் விமர்சனங்களும் தெரிவிக்கிறார்களே என செய்தியாளர் கேட்டதற்கு, மக்களுடான கூட்டணி தான் ஆட்சி அமைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் மக்கள் கொடுத்துள்ளார்கள். மக்களோடு கூட்டணி தான் எங்களுக்கு வேண்டும். மக்களின் நலத்திட்ட உதவிகளை நாங்கள் செய்ய தயாராக உள்ளோம் என்றும் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி அரசியல் கூட்டணி பயணிகள் நாங்களாக வரவில்லை, மக்களுடான கூட்டணித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்றும், அதைத்தான் எங்கள் தலைவரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துள்ளார் என்றும் கூறியுள்ளாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.